ஆ, அத்தை, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிடுங்க அத்தை. அவதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. சரிங்க அத்தை, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. சரி, நாளைக்கே வர சொல்றேன். ஆமாமா, நான் கனகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சரோஜா. ஆமாமா. சரி சரி, நாளைக்கு நீங்க வந்துருங்க. நீங்க ஈவினிங் ஒரு 5:30க்கு வந்துருங்க. நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். நாம மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன? சரி சரோஜா, நான் வச்சிடுறேன். என்ன மாத்திரையா? ஆமாம்மா. இது வேற, குடு. அம்மா. என்ன துளசி? கனகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க நல்ல மனச கனகாவும் ருத்ராவும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா, நீங்க பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய கனகா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏன் ஏன் அப்படி சொல்ற? அவ மைண்ட் செட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளையெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 400 கோடி வச்சிருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 40 கோடியாவது வச்சிருக்கணும். நீ என்ன சொல்ற? உண்மையாதாம்மா சொல்றேன். கனகாவுக்கு பணத்தாசை நிறைய இருக்கு. ருத்ராவுக்கு பண பேயே பிடிச்சிருக்கு. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல கோடீஸ்வரியா வாழணுங்கிறது தான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. ஆனா அத நான் நடக்கவில்லை. துளசி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை விடு. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்கு கனகா தான் ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன? அது சும்மா உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக. நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. தேவையில்லாம எதையும் பேசாத. நீ போய் உன் வேலையை பாரு, போ. அம்மா, கனகாவும் ருத்ராவும் கோடீஸ்வர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மைமா. நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. கனகா ஒத்துக்கவும் மாட்டா. வீணா ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் நீங்க மனசு வருத்தப்படாதீங்கம்மா. அம்மா, இப்போ நான் சொன்னதுதான் நடக்கும். அப்படி நடக்கலன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்னு நினைச்சு எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். அங்க என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு இங்க வந்து ஜாலியா செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு அக்காவா? இதுக்குதான் என் கூட இத்தனை நாள் இங்க இருந்தியா? சொல்லுக்கா. என்ன துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் இந்த வீட்ல இருந்துருவியா? கனகா, வாய மூடு. இப்படி ஜாடையில மிரட்டி மிரட்டி தானே அங்க என்ன பேச விடாம பண்ண. இனிமே நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கு எதிரா நீ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டல. இனி நமக்குள்ள அக்கா தங்கச்சிங்கிற உறவே கிடையாது.
இப்பவே பைரவி அத்தை கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். நான் மட்டும் ஏன் வெளிய போனோம்? நீயும் கிளம்பு. கனகா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்ன கொஞ்சம் பேச விடுறியா நீ? என்ன பேசுவ? 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நாசமா போ, அதானே? உன்ன அந்த துளசி லூசன் சொன்னது சரியாதான் இருக்கு. ஆமா ஆமா, நான் லூசுதான். இத்தனை நாளா உன்னை நம்பி உன் கூடவே சுத்தினல, நான் லூசுதான். கனகா, நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன டென்ஷன் படுத்தாத. இப்ப உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல பைரவியத்தை சொன்ன உடனே மாட்டேன்னு நீ பிடிவாதம் பண்ணாலோ, முடியாதுன்னு இப்ப நீ என்கிட்ட பேசின மாதிரி பேசினாலோ உன்னதான் வீட்டை விட்டு போக சொல்லுவாங்க. பைரவியத்த பேச்ச கேட்காதவங்க எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? அதுக்காக அந்த மாசம் சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஆசையில மண்ணள்ளி போட சொல்றியா? கனகா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ புரியாம பேசிட்டு இருக்க. என் கூட இவ்ளோ நாள் இருந்துட்டு ஏன் இன்னும் உனக்கு நடிக்க தெரியல? நடிக்கணும், நல்லவ மாதிரி நடிக்கணும். பைரவி அத்த பேச்ச கேக்குற மாதிரி சரிங்கத்த சரிங்கத்தன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணும். நீங்களே பார்த்து யார எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு சம்மதாத்தன்னு குழஞ்சி சொல்லணும். பைரவியத்த சந்தோஷமாகி உன்னை பாராட்டுவாங்க. அதே மூட வச்சுக்கிட்டு நாம நினைச்ச காரியத்தை சாதிக்கணும். அக்கா, நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, என் காரியத்தை முடிச்சிருவாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. என்னக்கா சொல்ற? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னது இது? சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கே. ஷோ, ருத்ரா, அத்தை கொஞ்சம் வாயேன். என் போன்ல சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சார்ஜ்ல போடு. சரிங்க அத்தை. அம்மா, இந்தாங்க. ருத்ரா, போன் எடுத்து யாருன்னு கேளு. சரிங்க அத்தை. RM ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்கு அத்தைக்கு கால் பண்றாங்க? ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? ஹலோ ஹலோ, பைரவி மேடம் இருக்காங்களா? சொல்லுங்க. மேடம் தான் பேசுறீங்களா? மேடம், போன வாரம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்க குழந்தைய பத்தி டெலிவரி டீடைல்ஸ் கேட்டீங்கல்ல? உங்களுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் ஷியாமலா லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் வராங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? நான் அப்புறமா சொல்றேன். ஓகே மேடம், நான் போனை வச்சிடுறேன். ருத்ரா, அத்தை போன்ல யாரு? ஏதோ ட்ரஸ்ட்ல இருந்து டொனேஷன் வேணும்னு கேட்டாங்க. அப்புறமா சொல்றேன்னு வச்சுட்டேன் அத்தை. உங்ககிட்ட கேட்கணும் இல்ல அத்தை?
சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். போனை நீ சார்ஜ்லயே போட்டு வை. ஆ சரிங்க அத்தை. பைரவி அத்தை திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிறந்தது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? மறுபடியும் இவங்களுக்கு சந்தேகம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சா? துளசி தான் பைரவி அத்தையோட பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உடனே வேலையில இறங்கி ஆகணும். ஏய் கனகா, கனகா, என்ன பண்ணிட்டு இருக்க? நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன்க்கா. எதுக்கு? நீ தானே சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நடிக்கணும்னு, அதுக்கு தான். ஓ, நீ ஓபனிங் சீனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? அங்க கிளைமேக்ஸே நெருங்கிடுச்சு. என்ன சொல்றக்கா? தனக்கு பிறந்த குழந்தை ஆனா பொண்ணான்னு பைரவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியுமா? ஆமா, பழசெல்லாம் மறந்து போச்சுன்னா கதை மறுபடியும் முதல்ல இருந்து தானே வரணும். இதை எப்படிக்கா நீ கண்டுபிடிச்ச? அக்கா, பைரவி அத்தை மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாண்டி, டாக்டர் வந்து பைரவிக்கு பிறந்தது பெண் குழந்தைதான்னு சொல்லிட்டாங்கன்னா துளசி தான் பைரவியோட மகன்னு ஈஸியா முடிவுக்கு வந்துருவாங்க. உன்னையும் என்னையும் அந்த துளசி வெளியில அனுப்பிடுவா. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த 40,000 ரூபாய் சம்பள மாப்பிள கூட இல்லாம வெறும் 4,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அக்கா, ஏன் ஷாக் ஆகுற? அதுக்கெல்லாம் நான் விட்டுருவேனா? ஃபினிஷ் பண்ணிடுறேன். யாரு? துளசிய. அக்கா, பேசாம நாம அந்த டாக்டர் காலி பண்ணிட்டா? டாக்டர் இல்லனா நர்ஸ் சொல்லுவா, நர்ஸ் இல்லனா கம்பவுண்டர் சொல்லுவாரு, அவரும் இல்லனா ஹாஸ்பிட்டல் லெட்ஜர் சொல்லுமே. உண்மைய மறைச்சு வைக்கவே முடியாது. துளசி தான் பைரவியோட மகங்கிற உண்மை எப்படியாவது தெரிஞ்சிரும். துளசியே இல்லனா அப்புறம் அந்த உண்மைக்கு வேல்யூவே கிடையாதுல்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன ஆனா? நம்ம மாட்டிக்கிட்டா? மாட்டிக்கிற மாதிரி செய்யறதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல. எப்போ எங்க எப்படி யார வச்சு துளசிய போடணுமோ அப்படி போடணும். சம்பவம் தரமான ஆக்சிடென்ட்டா இருக்கணும். அப்படின்னா பிளானே பண்ணிட்டியாக்கா? நாம என்ன பிளான் பண்ணணுங்கிறத எதிரி கிட்ட இருந்தே தந்திரமா வாங்கணும். அது எப்படிக்கா? துளசியே நமக்கு ரூட் போட்டு கொடுப்பான். வெயிட் அண்ட் see. நம்ம நல்ல நேரம்க்கா. நீ போன் அட்டென்ட் பண்ண விஷயம் நமக்கு தெரிஞ்சது. பைரவி அத்தை அட்டென்ட் பண்ணிருந்தா துளசிக்கு நல்ல நேரமா இருந்திருக்கும். அக்கா, கனகா, ஆட்டோன்னா அப்படிதான். எப்பவுமே தோக்கறதுக்கு 99% வாய்ப்பு இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கும்ல. அந்த 1 99 ஆக்கணும். ஆட்டத்தோட முடிவை நமக்கு சாதகமாக்கணும். துளசி செடிய வேரோட புடுங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
ஏதோ ட்ரஸ்ட்ல இருந்து போன் வந்துச்சுன்னு ருத்ரா சொன்னா. ஆனா எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன நம்பரா இருக்கும்? அக்கா, பைரவி அத்தை என்ன வேலை செய்யறாங்க பாத்தியா? நீ பேசின ஹாஸ்பிடல் நம்பரை தேடுறாங்க. ஏய், நான் அப்படியே விட்டுட்டு வந்துருவேனா? ஹாஸ்பிட்டல் நம்பரை டெலீட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆ? ம். ம். அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச்க்கு என்னமா ரெடி பண்ணணும்? என்ன எதுக்கு கேக்குற? உங்க எல்லாருக்கும் எது பிடிக்குதோ அதையே செய். எல்லா காயும் கலந்து போட்டு சாம்பார் சாதம் வச்சிரட்டுமா? ம், செய். அம்மா, ஆபீஸ் வேலையா பெங்களூர் வரைக்கும் போறேன். வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது ஆகுமா? நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மா, அப்பா இருந்தா அப்பா கிட்ட சொல்லிட்டு போவேன். இப்போ அப்பாவும் இல்ல, தான் உங்ககிட்ட சொல்றேன். அம்மா, நான் போயிட்டு வரட்டுமாமா? என்கிட்ட யாரும் எந்த பெர்மிஷனும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. தாராளமா போகலாம். யாரோட முடிவுலையும் குறுக்க நிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவங்க இஷ்டப்படி நடந்துக்கோங்க. என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். அம்மா, அம்மா, அம்மா. கனகா, ஜெயிக்கிறதுக்காக இருந்த 1% இப்போ 50% ஆயிடுச்சு. ராஜன் மாமா லண்டன் போயிட்டாரு, விஸ்வா பெங்களூர் போயிட்டு இருக்கான். வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. கரெக்டா துளசிக்கு 3ஆவது நாள் பால் ஊத்தும் போது விஸ்வா வருவான். அதெல்லாம் சரிக்கா. என்ன பிளான்னு நீ இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்றேன், கவனமா கேளு. ம். அக்கா, ஐடியா செம்ம ஐடியா அக்கா.